முத்து நகை முழுநிலவே முத்து விளக்கே பொடி மலரே. கையெடுங்க மாமா. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இவ்ளோ கோவம்? நீங்க என்னவே பண்ணல, சொல்லுங்க பாப்பா. இப்ப பாரு, என்ன பேசுறாலும் முதல்ல கண்ணை பார்த்து பேசு. என்ன முடியாது, நான் என்ன வெண்ணைக்கு பார்க்கணும்? உங்க கண்ணை பார்த்தாலே அப்படியே வர்ற கோவத்தை கூட அப்படியே அந்த கண்ணாடி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க. கோவம் கூட கொஞ்ச நேரம் கூட உங்க மேல பட முடியாது. அப்படிப்பட்ட ஆள் தானே நீங்க. கண்ணை பாருடின்னு சொன்னேன். நான் என்ன பண்ணேன்? ஏன் மாமா, நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? நான் உங்ககிட்ட வெளிப்படையாவே கேட்குறேன், நெசமாவே என்னை பிடிச்சதே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? வேற கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க, அப்புறம் நான் பிறவே கேட்குறேன். சொல்லுங்க. ஏன்னா நீங்க நடந்துக்கிறதுலாம் அப்படித்தே இருக்கு. நீங்க நீ அடிச்சிட்டிய, எங்க மேல கோவப்பட்டிய அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லல. ஒரு புருஷன் பொண்டாட்டின்னா அவங்களுக்குள்ள எந்த ஒளியும் மறையுமே இருக்கக்கூடாது. ஆனா நான் அப்படித்தே இருக்கேன். நீங்க எதையோ என்கிட்ட மறைக்கிறீன்னு தெரியுது, என்னன்னு தான் தெரியல. நான் இப்படி கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. நீங்க இசைய காதலிச்சீங்களா? மல்லிகா, என்ன பேசுறோங்கிறத புரிஞ்சு தெளிவா தான் பேசுறியா, இல்ல ஏதாவது உனக்கு பிரச்சனையா? நாளா தெளிவாத்தே இருக்கேன். மற்றவங்க நீ முட்டாளாக்காம இருந்தா சரிதான். நீங்க என்கிட்ட சிரிச்சு பேசுறேன்னு சொல்லல. என்னது, அவங்க உங்க அக்கா பொண்ணா இருந்தாலும் அவங்க கிட்ட எதுக்கு ரொம்ப பேசுறீங்க? வெளியே போனா அந்த பொண்ணோட தான் வர்றீங்க. அந்த பொண்ணு முன்னாடி போது, நீங்க பின்னாடி இந்த பொண்ணு கூட்டிட்டு வர்றீங்க. இப்ப கொழுந்தனாரு சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணு கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்னென்னமோ தோணுது. நீ இப்படி ஒரு வார்த்தையை கேட்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த வார்த்தையை என்னை யாரு பார்த்து கேட்டிருந்தாலும் எனக்கு இந்த அளவுக்கு பெயினா இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனா நீ கேட்டுட்டீல, அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? அப்ப நீ என்னை சந்தேகப்படுற, அப்படித்தானே? சந்தேகப்படுறேன்னு சொல்லல, எனக்கு பயமா இருக்கு. அதாவது நான் எதுவும் நினைக்கல. வீட்டுல இருக்கவங்க யாராவது தப்பா நினைச்சிட்டாங்க, இல்ல வெளியே இருக்கவங்க யாராவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா அந்த ஒரு பயந்து. மாமா நீங்க எனக்கு மட்டும்தான் மாமா, உங்களை யாருக்கும் நான் விட்டு தர மாட்டேன் மாமா. இங்க பாரு, உன்னோட இடத்துல இருந்து பார்க்கும்போது நீ ஒரு பொண்ணா இல்ல, நீ ஒரு பொண்டாட்டியே யோசிக்கிற விஷயம் சரிதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி அன்பு எப்போதுமே இருக்க மாட்டான். எனக்கு அப்பையில இருந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நீ மட்டும்தான் என் மனசுல. என்ன, அப்படி உன்னை ஏமாத்தணும், உன்னை ஏமாத்திட்டு நான் வேற ஒரு பொண்ணை தேடி போனேன் அப்படின்னா கழுத்துல போட்டிருக்க நீ 3 முடிச்சு, அது எனக்கு அவசியமே இல்லடி. என்ன, எப்பயோ உன்னை ஏமாத்திட்டு நான் வந்திருப்பேன். நான் சொல்றதோட அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். அப்ப ஏன் என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டீங்க? பாரு, என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். என்ன, என் அப்பா அம்மா என்னை புரிஞ்சுக்கிறத விட என்னை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டவ நீ தான் நான் நம்புறேன். ஆனா அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. சரி, அதை விடு. நான் ஒரு சில விஷயங்களை மறைக்கிறேன்னா அதுல ஏதாவது உள்ளர்த்தம் இருக்கும். என்ன, நேரம் வரும்போது உனக்கு எல்லாத்தையுமே நான் தெளிவுபடுத்துறேன். மாமா, என்னை எப்போதுமே வெறுக்க மாட்டியல்ல மாமா? வெறுத்து நீ வேறன்னு சொல்லிட மாட்டியல்ல மாமா? என் அப்பாவுக்கு அப்புறம் நீங்க தான் எனக்கு எல்லாம் நினைக்கிறேன். அந்த ஒரு எண்ணத்துல நீங்க என் கழுத்துல போட்டு 3 முடிச்சே வாங்கினேன். அது வெறும் 3 முடிச்சு இல்லை மாமா, நம்ம 2 பேத்துக்குள்ள இருக்கிற உறவே அதுதான். எந்த சூழ்நிலையிலையும் என்னை
உன்னை எப்போதுமே வெறுக்க மாட்டேன். என்ன, உன் மேல கோவப்படுறேன் அப்படின்னா உன் மேல இருக்க உரிமைனால தான். மற்றபடி உன் மேல வெறுப்பு வந்து உன் மேல கோவப்படுறேன்னு அதுல எந்த ஒரு உள்ளர்த்தமும் கிடையாது. நீ என்னைக்குமே எனக்கு ராணி தான். மாமன் தோளில் சாய்ந்த முல்லையே, மயங்கி மயங்கி பேசும் கிள்ளையே, நீ என் வாழ்வின் எல்லையே, என்னை சேர்ந்தது கொடி முல்லையே, இது போலே துணையும் இல்லையே, இனி நீ என் தோளில் பிள்ளையே. சாப்பிடல தானே? இல்லையே, சாப்பிட்டேன். பொய் சொல்லாதடி, உன்னை பத்தி எனக்கு தான் தெரியும். என்ன, சரி வா, வெளியே போய் சாப்பிட்டு வரலாம். நான் வரல, நான் கோவமா தான் இருக்கேன். நான் சாப்பிட்டேன், நான் வாரேன். இப்போ என்ன வெண்ணைக்கு பல்ல காட்டிக்கிருக்கிய? நான் கோவத்துல இருக்கேன். ஆமா, நல்ல கோவத்துல இருந்தீங்க. கோவம் கூட சரியா பட தெரியலடி உனக்கு. அதை கூட நான் தான் சொல்லி தரணும் போல. சரிப்பா, அதை விடு, போய் ஸ்டக்குன்னு போய் சேலை மாத்திட்டு வாங்க. பொங்க 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 குட்டிமா, வெளியே போய் சாப்பிடலாம். பொங்கடி செல்லும். இந்த சேலைக்கு என்ன குறைச்சலாம்? நான் வரல. சீ, இதுக்காகவே ரொம்ப நேரமா சீன் போட்டுட்டு இருந்தேன்னு தெரியும். போ போ. நான் வாரேன். புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி உள்ளே உறங்கும் ஏக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரி பாதி கண்களை வருடும் தேனிசை என் காலம் கவலை மறந்திருப்பேன் இன்னிசை மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ என்றோ இறந்திருப்பேன். டேய், நீ என்ன லூசாடா? ஏய், என்னடா இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் லூசெல்லாம் இல்ல, நான் தெளிவா தான் இருக்கேன். என்னதான் எல்லாரும் பைத்தியம் ஆக்குறாங்க. இங்க பாரு, அவளுக்கு நீ வேணாம், நீ அவளுக்கு வேணாம், அப்படிலாம் கிடையாது. என்ன, நீங்க ரெண்டு பேருமே சரியான லூசுன்னு மட்டும் நான் சொல்லுவேன். ஆனா முக்கியமா நீ பண்ற பத்தியா, நீ பண்றத போக்க போக்க எனக்கே அவ்வளோ கோவம் வருது. ஏன்டா அப்படி இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? டேய், அவளுக்கு என் மேல லவ் இல்ல. அவ நடிக்கிறா. அவதான் என்ன ஏமாத்துறா. பாத்தியா, அவ என்னை விட்டு போயிட்டா. ஆமா, அவளுக்கு லவ் இல்ல தானே? உண்மைதான். இங்க பாரு, யார் சொன்னது லவ் இல்ல அது இல்லைன்னு? சொல்லப்போனா நீ ஒரு லூசு, அவ ஒரு லூசுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரெண்டு பேரும் அப்படிதான் இருக்கீங்க. டேய், நீ என்ன வேணாலும் சொல்லு, என்ன வேணாலும் திட்டு. ஆனா அவ எப்படி தூக்க மாத்திரை போடலாம்? அப்போ அவ என்னை விட்டு போகணும் தானே தூக்க மாத்திரை போட்டா. எனக்கு தெரியும் அவளுக்கு நான் வேணாம். அவளுக்கு என்ன பிடிக்காமலே இருக்கட்டும். ஆனா அவளை இங்க சுமந்துட்டேன்டா. என்னால மறக்க முடியல, லவ் பண்றேன்னு சொல்லி தர வேண்டியதானடா? முடியலடா. என்னாலதான் முடியலையே. என்னால அது எதையுமே மறக்க முடியலடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அவ எனக்கு சரி வா, நம்ம வெளியே போலாம். வெளியே இசை இருப்பாளா? அப்படின்னா தான் வருவேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இசை இருப்பாளா, அவ இருப்பாளான்னு வந்து தொலை. என்னவா மூஞ்சில இப்ப பெட்டர் மாஸ் லைட் எரியுது? அது அடிக்கடி அப்படித்தான் எரியும். அதெல்லாம் கண்டுவரக்கூடாது. சோழி பார்த்துட்டு வண்டி ஓட்டுங்க. ஓஹோ, சரி, இதுவும் நல்லா தாண்டி இருக்கு. எங்கடா இசைய காணோம்? எங்க போனா? அவ இங்க இருப்பான்னு நீ சொன்னியா இல்லையா? அதனாலதான் வந்தேன். இல்லன்னா வா, நம்ம உள்ளே போலாம். இசைய காணோம். ஆனா ஒண்ணு மட்டும் புரியுதுடா, உன் உச்சங்கால்ல இருந்து உச்சம் தலை வரைக்கும் இசை மட்டும்தான் இருக்கான்னு. ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே அவ்வளோ கோவம் வருது தெரியுமா? கோவம் வந்தா போடா, உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் தெரியும் என் வலி என்னன்னு. இசை எங்கடி இருக்கா? வா இசை, வா. சரி, எந்த ஹோட்டலுக்கு போலாம்? அன்னைக்கு போனா அதே ஹோட்டலுக்கு போலாமா? ஐயோ வேண்டாமே. நீங்க சாப்பிட மட்டும் கூட்டிட்டு போறீங்கன்னு தெரியும். அந்த வேலை மட்டும் நடக்கட்டும். அப்புறம் அமிர்தம் பாத்துக்கோங்க பிறவு.
நாங்க மட்டும் என்ன சொன்னோமா? சரியில்லடி பொண்டாட்டி, சரியில்லை. இப்ப நீ தான் சரியில்லாம பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, உங்களுக்கு என்னதையும் சரியா இருந்திருக்கு, இது மட்டும் சரியா இருக்கா? நீங்களே ஒரு சரியில்லாத ஆளுதேன். டேய் டேய் டேய், என்னடா இப்படி உட்கார்ந்துட்ட? டேய் எந்திரிடா டேய் லூசு. முடியாது, என் இசை வந்தாதான் நான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். இசை எங்கடி இருக்க? நாளைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீ பேசுனியா அப்படின்னு கேட்டா, ஐயோ நான் பேசவே இல்லையடா அப்படின்னு சொல்லுவேன். இப்ப பூரா உனக்கு இசை புராணமா? அந்த பொண்ணு ரொம்ப பாவம்டா. நான் என்னதான் சொல்றதுன்னே தெரியல. என்ன நீ ஒருத்தன் காயப்படுறது இல்லாம இங்க எல்லாத்தையும் நீதான் காயப்படுத்திட்டு இருக்க. அது உனக்கு மண்டைக்குள்ள உரைக்குதே இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. என்ன இசை எங்க இசை இருக்க? அந்த பொண்ணு தாண்டா பாவம். என்ன அந்த பொண்ணு உன்னை லவ் பண்றா. அவள் லவ் பண்றதுனாலதான் அந்த பாஸ்ட் என்னன்னு என்கிட்ட வந்து கேட்க வந்தா. என்னையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீல. ஆனா உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு அந்த பாஸ்ட் தெரிஞ்சா மட்டும்தான். நீ வாயை திறந்து சொல்லுவேன்னு அவளும், அவ வாயை திறந்து சொல்லுவா நீயும். இப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காமலே இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது கடைசியில எங்க தான் போய் முடியும்னே சொல்ல முடியாது. இசை இசை சாரிடி இசை. ஏன்டி டேப்லெட் சாப்பிட்ட? நான் பண்ணது தப்பு தான் இசை. இசை இளங்கோ கிட்ட வாடி இசை. இசை நீ நீ என்னோட உயிரடி. இவன் வர மாதிரி தெரியல. நாமளே கார் இங்க கொண்டு வரலாம். வேற வழி என்ன பண்றது? இசை டி ஃப்ராடு. இசை வந்துட்டியா? தெரியும்டி, நீ இளங்கோ பார்க்க வருவ. வா வா, பக்கத்துல வா. டி ஃப்ராடு பயலே, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? குடிக்கிறதுக்கு பாருக்கே வருவியா? ஆ, இல்ல சும்மாதான் வந்த. வாடி, பக்கத்துல வா. நான் வரமாட்டேன். நான் போறேன். நீ குடிச்சிட்டீல, இனி உன் கூட பேச மாட்டேன். ஆஹா, வேணாம், போகாத. நான் வேணும்னு குடிக்கல. வந்துரு இசை, போகாதடி, போகாத. நீ போனனாலதான் நான் குடிச்சேன். நீ குடிச்சிட்ட, நான் இனி வரமாட்டேன். பாய். போகாத, இருடி இருடி வர. இங்க பாருடி. நேற்று பார்த்த நிலவாய் என்று நெஞ்சம் என்னை கேட்கிறது. ஊட்டி வைத்த உணர்வுகள் மேலே புதிய சிறகு முளைக்கிறது. போக மாட்டில, நில்லடி, என்ன விட்டு போகாத இசை. இசை இசை போகாத, நில்லடி. நீ குடிச்சிட்ட. நீ குடிச்சா எனக்கு பிடிக்கல. அதனால இனிமே நான் உன் கூட பேசவே மாட்டேன். நான் வரேன். என்னை விடு. ஐ ஹேட் யூ இளங்கோ. போகாதடி இசை. இசை நில்லடி. குட்டிமா, குட்டி பா. ஊட்டி வைத்த உணர்வுகள் மேலே புதிய சிறகு முளைக்கிறது. இசை இது என்ன உலகம் என்று தெரியவில்லை. விதிகள் வரைமுறைகள் புரியவில்லை. இதய தேசத்தில் இறங்கி போகையில் இன்பம் சொற்பம் எதுவும் இல்லை. தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகம் எங்கும் வீசாதோ. வெட்டு வெட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ. ஒரு வெட்கம் என்னை இது தீண்டியதே. அவள் பார்க்கும் பார்வைதான் புகுகிறதே. போகும் பாதைதான் தெரிகிறதே. மனமெங்கும் மயங்கிட பொழுது வார்த்தையா இது மௌனமா? வானவில் வெறும் சாயமா? வண்ணமா மனம் மின்னுமா? தேடி தேடி தொலைத்திடும் பொழுது. டேய் இளங்கோ, வா, கார் கொண்டு வந்துட்டேன், வா போலாம். டேய், இப்ப என் இசை இங்க இருந்தாடா. இங்க இருந்தா, இப்பதான் பார்த்தேன். எங்க போனான்னு தெரியல. டேய் நீ வா, எந்திரி. எதுக்கு இப்படி ஸ்லோவா போறியே? வேகமாத்தே போங்களே. போகத்தான. என்னவன் வீட்டுல தானே இருந்தான். கோவத்துல இவனை கவனிக்காம வந்துட்டோமா? இங்க என்ன பண்றான்? உட்கார்ந்துருக்க இடம் மட்டம் பார்த்தவன் எம்பிட்டு சொன்னாலும் கேட்கறது கிடையாது. எங்க வந்து உட்காந்துருக்க பாரு. இவன் குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவன் இப்படி நிக்கிறானுங்க. குடிச்சிருந்தா கண்டிப்பா உண்மையை உணர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, இவனுக்கு எங்க தான் போறானுங்க, என்ன பண்றானுங்கன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். மாமா, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறிய? சீக்கிரமா வண்டி ஓட்டுங்க. நீங்க சாப்பிட கூட்டி போனா நீங்க காலையில டிஃபனுக்கு தான் சாப்பிட கூட்டி போவியோல. டாக்டர், இந்த பக்கத்துல வந்துட்டோம். இம்மா பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வருவிய? ஏன் சின்ன ஹோட்டலுக்குலாம் கூட்டிட்டு போனா? இங்கதான் ஃபுட்டு நல்லா இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும், அதுக்கு தான். சரி வாங்க சாப்பிட போவோம். இப்படி நின்னுக்கு இருந்தா நீ சாப்பிட்டுக்கிட்டு
ஒரு 5 நிமிஷம். எனக்கு அப்போதே ஒரு கால் வந்துச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான், இங்க இல்ல மதுரையில இருந்து. பேசிட்டு வந்துடுறேன் சரியா? என்ன நீங்க நான் எங்க உட்கார்ந்து சாப்பிடுறது? நீங்க இப்படியே விட்டு போங்க, உங்களை அப்படியே பாத்துக்கங்க. கோப்படாத குட்டிமா, இங்க இருந்து கசகசன்னா பேசிட்டு இருக்க முடியாது. நீ ஒரு 10 நிமிஷம் ஒரு டேபிள்ல போய் உட்காந்து ஃபுட் மட்டும் உனக்கு என்ன வேணுமோ நீ ஆர்டர் பண்ணு, அதுக்குள்ள மாமா வந்துருவேன் சரியா? 10 நிமிஷம் வரலன்ட்டா உங்களுக்கு அப்புறம் இருக்குல்ல. வந்துடுறேன் ஓகேவா? சாப்பிடு, உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கோ சரியா? உனக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் வாங்கிக்கோ, மாமா 10 நிமிஷத்துல வந்துருவேன். கூச்செல்லாம் படக்கூடாது, நான் தான் காசு கொடுக்க போறேன் ஓகேவா? நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடலாம். சரி, சீக்கிரமா வரணும். வந்துடுறேன், சாப்பிடு. இப்போ ஏன்டா இங்கே கூட்டிட்டு வந்த? டே ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. நீ ரொம்ப லேட் நைட்டாக வீட்டுக்கு போனீன்னா அப்புறம் யாராவது உன்னை திட்ட போகிறாங்க, அவ்வளோதான். என்ன? டேய் என்னால முடியலடா, வீட்டுக்கு போனா இசை மறுபடியும் அழுவா, மறுபடியும் ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிடுவா. வேணாம், நம்ம இங்கே இருக்கலாம். டேய் நீ இந்த உண்மையை வெளியே சொல்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன். இங்கே பாரு, என்னை பொறுத்தளவில் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் கிடையாது. என்ன சர்வ சாதாரணமான விஷயம் தான். நீ இதை பெரிய இஷ்யூஸ் ஆக்கிட்டு இருக்க. டேய் உனக்குலாம் சில விஷயங்கள் சொன்னா புரியாதுடா. நான் எவ்வளோ சொன்னாலும் அதெல்லாம் உனக்கு புரியாது. என்ன வாய மூடிடு. நீ மற்றவங்க வாயை அடைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை இளங்கோ. என்ன நீ இப்போ நிம்மதியை இழந்திருக்கனா அதுக்கு முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் காரணம். என்ன நீ மட்டும் நிம்மதியை இழந்திருந்தா பரவாயில்ல, உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையுமே காயப்படுத்திட்டு இருக்க. முக்கியமாக அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணதை தாண்டி வேற என்ன தப்பு பண்ணான்னு எனக்கு தெரியல. லவ் தான் பண்றா, ஆனா நீ பண்றது அதை விட கேவலமா இருக்கு. ஆமாடா, நான் மட்டும்தான் காரணம். இப்ப என்ன பண்ண சொல்ற? வாய பொத்துடா நீ. எனக்கு என்னாலலாம் முடியலடா. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னால அவ்வளோ சீக்கிரத்தை அந்த பெயின்ல இருந்து வெளியே வர முடியலடா. அவ என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா தெரியுமா? நீங்களாம் ஆம்பளை பசங்க ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுவீங்க, ஆனா நாங்களாம் அப்படி இல்லை. நாங்களாம் பொண்ணுங்க, எங்களாலலாம் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொன்னாடா. அவ சொன்னது 100% உண்மை. என்ன ஆம்பளை பசங்க நமக்கு ஏதாவது கஷ்டம்னா இந்த மாதிரி தான். என்ன ஒன்று குடிப்போம், இல்லையா ஃப்ரெண்ட்ஸுங்களை சொல்லிட்டு அழுவோம், ஏதாவது ஒன்று செய்வோம். ஆனால் பொண்ணுங்க அப்படி கிடையாது, அவங்க அழுக மட்டும்தான் செய்வாங்க. என்ன அவங்களுக்கு அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. அதுவும் அதில் ஒரு கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா? மனசுக்குள்ள புளிங்க அழுகிறது. அது எவ்வளோ பெரிய வலி தெரியுமா? நீ அந்த வழியை அவளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. அது உனக்கு புரியுதா இல்லையா? இப்போ அவகிட்ட சொல்றதுனால உனக்கு என்ன பிரச்சனை? டே லூசு. ஆமா நான் லூசு தான். டே உனக்குலாம் புரியாதுடா, உனக்குலாம் புரியாது. என்னை விடு, எனக்கு தான் தெரியும் என் பெயின் என்னன்னு. உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு என்ன தெரியாதுன்னு நீ நினைக்கிற? இங்க பாரு, உன் வாழ்க்கையில நடந்த முக்காவாசி விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன என்னை தாண்டி இங்க யாருக்கும் தெரியாது. அதை நீ யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை, இனி சொல்ல போறது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ உன் வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு இப்ப புரியாது. என்ன நாளைக்கு உன் கையில எதுவுமே இல்லாத போது, நீ இழந்து தன்னந்தனியா நிற்கும் போது தான் அதோட வலி என்ன, அதோட வேல்யூ என்னன்னே உனக்கு புரியும். ஒரு விஷயத்த, ஒரு பொருள் நம்ம கையில இருக்கும் போது அதோட வேல்யூவே தெரியாது. இல்ல அது நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நீ நினைச்சாலும் அந்த பொருளை திரும்ப எடுக்க முடியாது. அப்படி உன் பெயின் என்னதான் வாய் திறந்து சொல்ல. அது ஒரு அழகான நினைவு என் இசை. தந்தவ ஒரு தீயவல இருட்டுல நிறுத்தி ஜோரா பயணத்தை கலப்பி தனியா எங்கே போனாலோ, தனியா எங்கே போனாலோ, தனியா எங்கே போனாலோ. அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவர் அறுத்த பார்க்க சவக்கும் சவக்கும் வத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல. அட இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல நெருப்புதான் நெருஞ்சல. டே எல்லாம் எவ்வளவு ஹாப்பியா என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். ஜீப் அங்க இருந்து கொண்டு வந்துட்டு பாட்டு படாம உட்காந்துருக்கான் பாரு. பாட்டு போட்டு நடுவுல ஒரு டான்ஸ் ஆட வேணாம்? ஏற்கனவே அங்க ஒருத்தன் டான்ஸ் ஆட ஸ்டெப்ல தான்டா இருக்கான், வாங்க டான்ஸ் ஆடலாம். ஏய் லூஸ் மாதிரி பண்ணாதீங்க, வேணாம் நடு ரோட்ல ஆடாதீங்க. அவங்க இருக்கா, சீக்கிரமா பாட்ட போடுங்கடா. ஏய் இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்குல்ல, இதுல ஒரு போட்டோ எடு, அதுக்கப்புறம் மீதி பாத்துக்கலாம். பேக்ரவுண்ட் ஓகே தான், பட் கொஞ்சம் கிளியர்னஸ் இல்லாம இருக்கு. சோ வேற பேக்ரவுண்ட் போலாம். போடுங்கடா பாட்ட. டேய் போட்டு விடுடா, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுடா. டேய் இளங்கோ,
அவனுக்கு நேரம் சரியில்லை. சரி விட, என்ஜாய் பண்ண தான் வந்தோம். பாட்டு போடுங்க, டான்ஸ் ஆடட்டும். சரி ஓகே, ஆன் பண்ணி விடு. என்னடி பாட்டு இது? தெரியலையே, வா போய் பார்க்கலாம். ஏன் மீனாட்சி இப்படி தூங்காம என்னை பார்த்துட்டு இருக்க? பேசாம படிச்சு தூங்குடி. மனசுல கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை மாமா. பிறகு எப்படி தூங்க சொல்லிக்கிருக்க? சுத்தமா தூக்கமே வரல. இங்க வாரு, வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கத்தையும் செய்யும். அதுக்காக கஷ்டங்களை மட்டும் நினைச்சுக்கிருந்தா நம்ம வாழ்க்கையில நம்ம நிம்மதியாவே இருக்கவே முடியாது. என்ன கஷ்டத்தை இருக்கும், அது அப்படியே ஒரு தூரமா தூக்கி வச்சுட்டு நாம அன்றாட வாழ்க்கையில என்ன செய்வோமோ அதை சரி வர செய்யணும். நான் அதே சொன்னேன்ல, உனக்கு நான் இருக்கேன், எல்லாத்தையும் உன்னை நான் வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் என்ன உனக்கு கவலை? அதுக்காக இல்லை மாமா. நீ என்ன வேலை செய்வ சொல்லு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு டிகிரி தான் படித்த. ஒரு டிகிரி படித்த படிப்புக்கு நீ போய் வேலை கட்டி எவனாவது வேலை கொடுத்தானா? கடைசியில் என்ன வேலை மாமா செஞ்ச? மூடை தானே தூக்குறேன். உனக்கு உடம்பெல்லாம் வலிக்கும். எத்தனை நாளைக்கு மாமா இந்த மூடையை உன் முதுகு மேலே நீ சுமப்ப சொல்லு பார்ப்போம். உனக்கு சுமையை கொடுக்க வேணாம், நான் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்குன்னு ஆண்டவன் எதையுமே கொடுக்க மாட்டேறியான். இங்க வாரு, நம்ம வாழ்க்கையில கடவுள் நம்மளுக்கு எதையுமே கொடுக்க மாட்டாரு நம்ம நினைக்க கூடாது. என்ன, அவர் கொடுப்பாரு, கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுப்பாரு, எடுக்க வேண்டிய நேரத்துல எடுப்பாரு. அதுதான் கடவுளோட இது. அதுக்காக கடவுளை நம்ம குத்தமும் சொல்லக்கூடாது, புரியுதா? கொடுக்கட்டும், எல்லாமே பொறுமையாவே கொடுக்கட்டும். கஷ்டத்தை கொடுக்குற கடவுள் கண்டிப்பா நமக்கு நல்லதையும் செய்வார் அப்படின்னு நினை. மாமா, உனக்கு இப்பெல்லாம் பேச தெரியும்டு. எனக்கு இன்னைக்குதான் மாமா தெரியும். இப்பெல்லாம் கூட பேசுவியா என்ன? என்ன மீனாட்சி பொசுக்கு இப்படி சொல்லிவிட்ட? ஒரு காலத்துல நான் எவ்வளவு பெரிய டெரர் பீஸா இருந்தேன் தெரியுமா? என்ன டம்மி பீஸ் ஆக்குறது நீ தாண்டி. என்ன சிரிக்கிற? உண்மை அதுதான். ஒரு காலத்துல எம்மா பெரிய டெரர் பீஸா இருந்தேன் தெரியுமா? உங்க காலத்துல தாலி கட்டினாலே நீ படியத்தை விட்டு லட்சணத்திலேயே நான் டெரர் பீஸ் ஆகி டம்மி பீஸ் ஆயிட்டேன்டி. அதனால கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். உண்மையை சொன்னா உனக்கு சிரிப்பா இருக்கு. என்ன உண்மை அதுதான். சரி விடு, அதெல்லாம் விட்டு சொல்லு. இதே மாதிரி சந்தோஷமா இரு. நம்ம வாழ்க்கையில எப்படி வேணாலும் முன்னேறலாம். என்ன எவனா எப்படியோ போயிட்டு போறாங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும். சிரிக்கும் போது எம்பிட்டு அழகா இருக்கு பாரு என் பொண்டாட்டி மூஞ்சி. எம்பிட்டு நேரமா ஆளுகிட்டே அழுகாதடி. நாம நம்ம வாழ்க்கையில எப்படி வேணாலும் முன்னேறலாம். என்ன கவலைப்படாம மாமா மட்டும் நம்பு, புரியுதா? மாமா என்ன வேணாலும் செய்வேன். ஒரு ஆம்பளையால முடியாதது எதுவும் கிடையாது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உன்னை படிக்கவும் வைப்பேன். படிக்க வச்சு எல்லாரும் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டுவோம். அப்படி நினை. என்னதே நாம சில சமயத்துல ரொம்ப மனசோர்வா இருந்து ரொம்ப சோர்ந்து போய் உக்காந்தாலும் நமக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி நம்ம கூட யாராவது இருந்தா வாழ்க்கை இன்னுமே சுவாரஸ்யமா இருக்கும். இப்ப நீ இருக்கிற மாதிரி எனக்கு நீ இருக்கும் போது என்ன மாமா, என் வாழ்க்கையில் யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை அப்படின்னு நினைக்கும் போது கூட எனக்கு ரொம்ப வலிச்சது கிடையாது. உன் அப்பா திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லும் போது என்னையே அறியாமல் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இனி அப்படி இருக்க மாட்டேன். ஏன்னா இனி எல்லாமே ஒரு அம்மாவா அப்பாவா, ஏன் எனக்கு பிறக்க போகிற முதல் குழந்தை கூட நீ தான் மாமா. ஆனால் நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, நம்ம வாழ்க்கை மாறணும். நீ எத்தனை நாளைக்கு இந்த மூடையை சுமப்ப? மிஞ்சி போனால் ஒரு 3 நாள் 4 நாள் உன்னால் சுமக்க முடியும். அதுக்கப்புறமா நீ எனக்காக கஷ்டப்படணும்னு நினச்சா கூட ஓரளவுக்கு செய்வேன். ஆனால் எல்லா நாளும் இதை செஞ்சுக்க இருக்க முடியாது மாமா. அதனால் நம்ம ஏதாவது செய்யணும். அதாவது விளங்குற மாதிரி சொல்லணும்டா. படித்தவங்களா இருந்தாலும் படிக்காதவங்க இருந்தாலும் திறமை இருந்தால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பழச்சிக்கிறலாம். உனக்கும் எனக்கும் நல்லாவே திறமை இருக்குது. அதனால் நம்ம திறமையை நம்ம பயன்படுத்துவோன்னு சொல்கிறேன். பாரு மீனாட்சி, உனக்காக கஷ்டப்படணும் அப்படின்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன அழிஞ்ச நல்ல பிச்சை கூட எடுக்கணும் கூட இருப்பேன். அதுக்காக பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நம்ம போவோம்னு சொல்லலை. அதாவது ஒரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட எடுத்துக்காட்டுக்கு சொல்லிக்கிருக்கேன், புரியுதா? கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறுவோம். அதுக்காக நம்ம சந்தோஷத்தை நம்ம தொலைக்க கூடாது. என்ன புரியுதா? அதுக்கு டே பிராடு பிச்சு புடுவேன். சோலி பார்த்து தள்ளிப்போ. அம்படி பார்த்து கத்தி ஊற கூப்பிட்டு வருவேன். கூப்பிடுறீ? இப்பத்தே வாழ்க்கை முன்னேறணும்னு சொல்லிக்கிறேன். இந்த வெண்ணம் அவனுக்கு பார்வை பத்தியா? ஏய் பொட்டி தெரிச்சு போயிடும், தள்ளிப்போ. இந்த பேச்சு தாண்டி
சரி அதெல்லாம் இருக்கட்டும். வழக்கமா புருஷனை அழகா உன் பாசையில கூப்பிடல, அப்படி கூப்பிடுற ஒரு தடவை. ஏன்னா அவன் திடீர்னு வெண்ண அவனுக்கு கூப்பிடுறியே என்ன புருஷன் நல்லா இருக்கு மீனாட்சி. இருக்கும்ல, குண்டா மட்டும் தெரிச்சு போயிருமடி. தள்ளி உட்காரு. ஆந்திராப்ல ஆடிக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லிக்கிறேன். இப்பதான் சூரிய வம்ச படம் மாதிரி வாரியான். ஆமா, அதே மாதிரி நானும் ஒரு படிக்க வைக்க போறேன். அந்த படத்துல நம்ம தேவையானிய சாப்பிட்டு மாதிரி கலெக்டர் படிக்க வைப்பாரு, நான் உனக்கு வக்கீல் படிக்க வைக்கிறேன். அப்ப கலெக்டர் படிக்க வைக்கிற கேப்ல தான் அந்த குழந்தை அதெல்லாம். அதே மாதிரி நான் உனக்கு வக்கீல் படிக்க வைக்க போறேன். அப்ப நம்மளும் ஒரு குழந்தை பெற்றுக்கணும்ல, நானும் பேட்டை வச்சு அடிச்சு விளையாட வேண்டாமா? ஓஹோ, வெண்ணைக்கு பேட்டை வச்சு அடிச்சு விளையாடணுமா? ஏன் எங்க கூட தான் விளையாட மாட்டீங்களோ? ஒரு பிள்ளைய பெத்து அவங்க கூட தான் விளையாடுவீங்களோ? மூஞ்சில குத்தேன்னு வச்சுக்க, எல்லாம் இடம் மாறிக்கிறோம். வந்துட்டியான் வெண்ணை போய் வந்துருச்சு. ஒரு ஆசை இருக்கும் நடி, அதனால சொன்னேன். ரொம்ப கோச்சுக்கிறிய. சும்மா சொன்னேன்டா மாமா. வாழ்க்கையில முன்னேறுவோம். முன்னேறிட்டு பிறவு குழந்தைய பத்தி பார்ப்போம். சரியா? அதுவும் நல்லாதே இருக்கு. வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லி அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. என்ன திடீர்னு காணாம போயிட்டியான்? இப்பதான் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிறந்தியா? ஒருவேளை நாம் ஏதாவது கனவு கண்டிருப்போமா? நாம கனவு காண்றதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக கிறுக்கு பையன் வந்திருப்பியான். இல்லை ஒருவேளை கனவு தான் காண்டிருப்போமா? ஆமாம், நாம தான் அவனை லவ் பண்ணுறோம்ல, அப்போ கனவு வரத்தையும் செய்யும். பரவாயில்ல, கனவு கூட நல்லாத்தே இருந்துச்சு. சந்தோஷம் மரியாதை இந்த ட்ரெஸ் போய் மாத்திட்டு வந்துரு, இல்லன்னு நீ மருந்து வேற மாதிரி பாத்துக்கிடுவ. ஓ அப்படியா? எப்படி இருக்கும்? எப்படி பாப்பிய? சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் வாண்டு சொல்ல முடியாது. நீ என்ன செய்வ? ஏய் மரியாதை ட்ரெஸ் போய் மாத்திட்டு வந்துடா, இல்லனா அம்புடியே பாத்துக்க. மாமா பேசாம இருந்துக்கங்க, எனக்கு அம்புடு கோவம் வருது. அம்புடியே பாத்துக்கங்க. எனக்கும் தான் உங்களை பார்த்தா ஒரு மாதிரி சிவன் இருக்கு. ஐயோ சிவன் இருக்குமா? அடி ஆத்தி, வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு சிவன் இருக்குமாம்ல? சிவனு இது எந்த நாட்டு இளவரசின்னு தெரியலையே. யோ உனக்கு பொண்டாட்டினா என்ன? அவரை பார்த்து ஜிவ்விட இருக்கு சொல்லிக்கிருக்க. இப்ப நான் புருஷன் கிடையாது. வருது வருது வாங்கிட்டு போயிடலாம். ஓ இதோ வரேன். இங்க வாரே, மரியாதையா உன் புருஷனை போய் இந்த ட்ரெஸ் மாத்திட்டு வர சொல்லு. என்ன இல்லனா அம்பதே மாத்துக்க. ஒரு சோழியே வந்தா விட்டா என் புருஷனை ஆட்டை போட்டுறாரு போல. உன் புருஷன் இல்ல அது ஆம்பளனே, என் புருஷன் தான்ல. இந்தாரா சந்தோஷே, அம்பர்த்தி உனக்கு சோழி முடிஞ்சு வர மாத்துக்க. சோழி பார்த்து மரியாதை போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துரு. என்ன வெடி செடி கட்டிட்டு வா போ. என்ன பொசுக்குன்னு இப்படி பண்ணிட்டிய? ஆஹா, நான் எப்படி வேடி சட்டு போட முடியும்? பாருங்க வயித்துல குழந்தை இருக்கு, 12 மாசம் ஆகுது. அட்டியே என் கரீனா சோப்ரா. மாமா அம்பர்த்தி மாத்துக்கங்க. நீ சும்மா கருவி. இதை டைவர்ஸ் பண்ணிட்டு சீக்கிரமா அதை முடிக்கணும். யோ என்ன ஏண்டி உனக்கு எதுக்குடி இந்த தேவையில்லாத வேலை? இப்படி போய் இவனை வேஷம் போட்டு வர சொல்லிருக்கே. சரி வயிற்றுக்குள்ள எத்தனை தலகாணி மூட்டை வச்சிய? தலகாணி மூட்டையா? அது என் குழந்தை. எத்தனை மாசம் அந்த குழந்தைய வயிற்றுக்குள்ள வச்சிருக்கேன் தெரியுமா? ஹே டார்லிங், வா நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம். ரொமான்ஸா? ஆள முடியாது. என் புருஷன் எனக்கு வா.
டார்லிங். யோ என்ன சொன்ன டார்லிங்கா உன்ன நீ இந்த வீட்ல இருந்து சரி விட்டு வராதே என் புருஷனை எடுத்துட்டு இந்த புள்ள போனாலும் போயிரும் என் புருஷன் எனக்கு தே வாயா சோடி பத்திட்டு வா போவா ஏய் பொருடி, என் டார்லிங் என்ன ஏதுன்னு கேட்டு வாரேன், அப்புறம் போவோம். யோ சோடி பாத்ராமா கடுப்பாயிருவேன் என்ன ஏய் உன் புருஷனை நல்லா நீ பொம்பளை வேஷம் போட சொன்னே நீ உன் புருஷனை மாறி மாறி உட்கார்ந்து பொம்பளை வேஷம் போட்டு விளையாட வேண்டியதானே நாங்க வர நேரத்தை இப்படி பண்ணுவீங்களா கொஞ்சம் விட்டுருந்தாலும் என் புருஷனை இன்னைக்கு உன் புருஷன் ஆட்டைப்பட்டு போயிருப்பியா அப்படியே என் வாழ்க்கை இன்னைக்கு அதே கதையா இருக்கும் என் வாழ்க்கை மட்டுமா என் புள்ள என்ன சொல்றது ஏலே ஆம்பளை ஆம்பளை காதல் பண்ண என்னல நீ மானம் கெட்டவ நீ உன் புருஷனை விட்டு தரவே என்னால என் புருஷனை விட்டு தர முடியாது எனக்கு எல்லாமே என் புருஷனே என்ன நீ வேற உன் புருஷனை விட்டு கொடுத்து என்னவோ பண்ணிக்க போ ஐயோ நீ வா நீ தான் இருக்கலாம் ஆனா தாமரை உன்ன மாதிரி யாரும் இந்த உலகத்துல இல்லவல இப்படிலாம் புருஷன் அடப்பா இல்ல என்ன ஏமா உலகத்துல இல்லாத புருஷன் ஆமால அவங்க பொண்டாட்டிகளுக்கு அவங்க புருஷன் உலகத்துல இல்லாத புருஷனே எனக்கு என் புருஷன் உலகத்துல இல்லாத புருஷனே யோ அவங்க என்ன பத்திய பண்ண காமிச்சிருக்க மூஞ்சில குத்துறேன்னு வச்சுக்க ஆள் மண்டையும் பாரு நீ லேசப்பட்ட ஆள்ட்ட நினைச்சா என் புருஷன் ஆட்டை போட்டு போயிருவோடியே அடி ஆத்தி இனிமே உங்க வீட்டுக்கு நாங்க வரவே மாட்டோம் என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். ஏன்டி வெளியே கிளம்பும் போதெல்லாம் இப்படி திங்கிற மாதிரியே பாத்துக்கிருக்க? மனுஷனுக்கு போறதுக்கு மனசு வருதா என்ன? உனக்கு என்ன உன் சூளைய பார்த்துட்டு கிளம்பு இப்போ நீ வேலைக்கு கிளம்பி இருக்க அந்த வேலையை மட்டும் பாரு நான் அப்படியே பாப்பேன் நானும் கிளம்பணும் மட்டும் தாண்டி பாத்துக்கிருக்கேன், ஆனா முடியல. என்ன இப்படி பாத்துக்கிட்டே இருந்த மனசு எப்படித்தான் போவாங்க? நீ சரியில்லை சரி இப்ப கிளம்பணுமா வேண்டாமா? ஐ லவ் யூ சொல்லிட்டு போ இது என்ன புதுசா இருக்கு? இல்ல எனக்கு ஒண்ணு விளங்கல என்னன்றேன். சொல்லிட்டு போனா குறைஞ்சிருவீங்களோ சொல்றது ஐ லவ் யூ சொன்னா போலாமா? போலாம் டே பிராடு மாமா உன்னை ஐ லவ் யூ தானே சொல்ல சொன்னேன் உனக்கு முத்தம் கொடுக்க சொன்னாங்களா நான் இதனே உங்ககிட்ட எதையுமே நான் கேட்கறதே இல்லை நீ சரியான ஆளுவே வெறும் ஐ லவ் யூ மட்டும் சொன்னா நல்லா இருக்குமா? அதனாலதே ஒரு முத்தம் கொடுத்தேன். இப்ப சொல்றேன் ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. லவ் யூ எனக்கு அன்று சொல்லாத உணர்வுகள் கூடும், பிடிவோரம் ஈரமாகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான் உங்க இளங்கோ இசை இப்போ முத்துநகையே முல்லைநிலவே அப்படிங்கிற கதையில மெயின் கதையை ஓடிக்கிட்டு இருக்கிறது நான் எங்க 2 பேரோட கதை தான். அதாவது அட்மின் வந்து ரொம்ப இழுக்கிறாங்க அப்படின்னு வந்து யாரும் நினச்சிக்க வேணாம். இவங்க கதையை வந்து ஃபுல்லாகவே நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் தான் வந்து மூவ் பண்ண போகிறோம். அதாவது எங்கள் கதை இவங்க கதைன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் கதை அதனால தான். தான் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ளாஷ்பேக்குக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. மெயினாக நாங்கள் 2 பேர் பேச வந்தது எதுக்காகனா ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு 4-5 எபிசோடு வரும். ஏற்கனவே மல்லிகா அக்காவோட அப்பா ஸ்டோரி போட்ட மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக் மட்டும் எபிசோட்ஸாக போடலாமா இல்லை வந்து அதே மாதிரி போடலாமா, ஃப்ளாஷ்பேக்ஸ் மட்டும் போடலாமா இல்லை வந்து எல்லாரையும் கலந்து தான் போடணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஸ்கிரிப்ட் இருக்கு, ஆனால் வந்து எல்லாத்தையும் மூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஃப்ளாஷ்பேக் நடுவில் இன்னொரு ஸ்டோரி நம்ம கொண்டு வரும்போது குழப்பமாகலாம். அதனால வந்து ஃப்ளாஷ்பேக் மட்டும் போடலான்னு எனக்குள்ள ஒரு ஐடியா. பட் வந்து உங்களோட ஒப்பீனியன் எதாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் நினச்ச ஃப்ளாஷ்பேக் வந்து நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து வரும். இந்த எபிசோடில் வந்து இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருப்போம், எப்படி வந்து மீட்டிங் நடந்தது அப்படின்ற இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருக்கோம். அடுத்த எபிசோட்லேருந்து ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. யார் வந்து இசைக்கிட்ட சொல்கிறாங்க, எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கிடைக்குது, ஃபுல் ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து அடுத்த எபிசோட்லேருந்து எடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இதில் எனக்கு என்ன டவுட்ஸ்னா, ஏற்கனவே மல்லிகா அண்ணியோட அப்பா ஸ்டோரி வந்து 5 எபிசோட்ஸ் போட்டோம். அதே மாதிரி வந்து எங்களோட ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு 5 எபிசோட் போடலான்னு ஒரு அட்மினுக்கு ஒரு ஐடியா இருக்குது. பட் வந்து உங்களோட ஒப்பீனியன் எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எல்லாரையும் கலந்து தான் காட்டணும் அப்படின்னாலும் வந்து பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.